இந்த பண்டிகை நாட்களில் நம்மள அநேகருக்கு ஒரு மனதில் ஒரு பாரம், மைண்டில் ஒரு குழப்பம். ஏன்னா பண்டிகை நாள் வருது, செலவுக்கு காசு வேணும், வாங்குகிற சம்பளம், சம்பாதிக்கிற பணம் பத்தலை, எவ்வளவு சம்பாதித்தாலும் எதிர்பாராத செலவுகள் வந்து நிற்கிது, ஆஸ்பத்திரி செலவு வந்து நிற்கிது, சமாளிக்க முடியலை. அதனால் மனதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துகிற சில பெண்களுக்கும் பயங்கரமான குழப்பம். என்ன பண்ணுறது, எப்படி இந்த மாதத்தை தாண்டுவது என்று சொல்லி குழப்பம் இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 122, 122வது சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் என்று சொல்லும்போது கோட்டை என்று அர்த்தம். அலங்கம் என்றால் கோட்டை. உன்னுடைய கோட்டைக்குள்ளே சமாதானம். கோட்டையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது, உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். அரண்மனை என்று சொல்லும்போது நாம் தங்குகிற இடம், வீடு. அரண்மனைகளுக்குள்ளே என்று அது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வீட்டிலே உள்ள ஒவ்வொரு அறையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குமா? சுகம் இருக்குமா. அந்த காலத்தில் நானும் எங்கள் ஐயாவும் சேர்ந்து நாங்கள் வீடு சந்திக்க போவோம். விசுவாசிகள் வீடு, அவிசுவாசிகளுடைய வீடு, இவைகளுக்கு ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு ஊராக சென்று தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஜெபிக்க போவோம். அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வந்து, ஐயா இதை ஜெபிச்சு கொடுங்க, இந்த வீட்டில் எல்லாம் கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் ஜெபிங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சொம்பலை தண்ணியை வச்சு இதை ஜெபிச்சு எங்கள் வீட்டில் நீங்களே ஒவ்வொரு அறையாக போய் தெளித்து ஜெபியுங்கள். அவர்களுக்கு நம்பிக்கை, அந்த ஜெபித்த அந்த தண்ணீரை தெளித்தால் ஒரு சுகம் கிடைக்கும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. அதே போல் சிலர் எண்ணெயை கொண்டு வருவாங்க. எண்ணெயை கொண்டு வந்து, ஐயா ஜெபிச்சு இதை கொஞ்சம் நீங்கள் தெளித்து கொடுத்துருங்க, அப்போ எங்கள் வீட்டில் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக. இந்த அலங்கம் என்றால் கோட்டை, அதனுடைய அர்த்தமே கோட்டை தான். இந்த கோட்டைக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், அடுத்த வசனம் வாசிங்க. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என் சகோதரர், என் சிநேகிதர். அப்போ அந்த அலங்கத்துக்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது யார் என்றால், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சிநேகிதர்கள். இவர்கள்தான் நம்முடைய கோட்டை. கோட்டை என்றால் நமக்கு பலம், அது அவர்கள் இருப்பது. ஆனால் இந்த சமாதானம், இந்த சுகம் நம்ம அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு இல்லை. சமாதானமும் சுகமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம். சமாதானம் அதோடு கூட சுகம் நம்முடைய வீடுகளில் வருகிறது. அப்போது வீட்டில் சுகம் இல்லை என்றால் அதுக்கு காரணம் என்னது? சமாதானம் இல்லை. நம்முடைய கோட்டைக்குள்ளே, நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அப்போ அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு தான். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சமாதானம் ஆகுதல் அல்லது ஒரு மனம், அதாவது ஒப்புரவாகுதல் அப்படி என்று சொல்லி அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏன் சமாதானம் ஆகணும்? இப்போ நமக்கு நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. சமாதானம் இல்லை, நம்ம சகோதரருக்குள்ளே இல்லை, நண்பர்களிடத்தில் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் ஆகணும்? கண்டிப்பாக சமாதானம் ஆகணுமா? சமாதானம் ஆகாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்க சாப்பாட்டில் நம்ம இல்லை,
அவங்களுடைய தயவில் நம்ம இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துகிறேன், யாருடைய தயவுலையும் இல்லை. அப்போ நான் அவங்கள்ட்ட சமாதானம் ஆகணுமா? கட்டாயம் இருக்கா? இல்லை. நான் என்னுடைய வாக்கில் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு ஒரு நாளில் என்ன செய்வேன்? நான் செத்து போயிடுவேன். நான் அவங்களுக்கு கீழே அல்லது அவங்களிடத்தில் சமாதானம் ஆக முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வேத வசனம். ஏன் சமாதானம் ஆக வேண்டும், எதற்காக ஒப்புரவாக வேண்டும் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சகோதரர், கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், உடன் பிறவா சகோதரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். ஒருவேளை இந்த சபைக்குள்ளே இருக்கலாம், அல்லது வேடிக்கை என்னன்னா அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாருமே விசுவாசிகள் தான், எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். நம்ம இந்த சர்ச்சுக்கு கீழே இருக்கிறோம், நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் ஒரு சபையில் அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்களும் விசுவாசிகள் தான். வேடிக்கையாக இருக்கிறது, இந்த விசுவாசிகளும் தான் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இதை மற்றவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறது. இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறேன். நான் சொல்லலை, கர்த்தர் விரும்புகிறார். அது ஏன் அப்படி சமாதானம் ஆக வேண்டும், அது கட்டாயம் இல்லையா என்று சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமாம், நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆனால் நம்ம நீதிமான்கள் இல்லை, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசுவை நாம் விசுவாசித்தோம், அவர் எனக்காக பாடுபட்டார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று நாம் விசுவாசிக்கிறபடினால அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நாம் நல்லவர்கள் இல்லை, நாம் நல்ல காரியங்களை செய்யவில்லை, நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனால் அவரை, பரிசுத்தராகிய அவரை நாம் விசுவாசித்தபடினால இன்றைக்கு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம். அது ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். அதுவும் அல்லாமல் இப்போது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். முதலாம் வசனத்தில் பார்த்தோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் நாம் மற்றவர்களிடத்தில் சமாதானமாக இருக்கணும்? நாம் அவர் மூலமாக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதனால நாமும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 11வது வசனத்தில் பார்க்குறோம், அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணினார். யாரு? இயேசு. இயேசு தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் இருந்த நடுவில் இருந்த பகையை சிலுவையிலே அவர் அதை மாற்றி நம்மை பிதாவோடு தேவனோடு ஒப்புரவாக்கினார். அவர் நம்மை ஒப்புரவாக்கினதுனால நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். அதுதான் ஒரு கட்டாயம். ஏனென்றால் நாம் அவரை விசுவாசித்து நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், அவர் நமக்கு ஒப்புரவாகுதலை கொடுத்திருக்கிறார், அதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். ஆனபடினாலே நாமும் என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாக மற்றவர்களிடம் இருக்கணும், கண்டிப்பாக ஒப்புரவாகணும்.
இது முதலாவது படி. அடுத்தது ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல், நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடந்தபடியினாலே நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். அடுத்தது பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செஞ்சு வருகிற ஒவ்வொரு அக்கிரமமும், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, தப்பு, மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அதற்காக அவர் அடிக்கப்பட்டார். அடுத்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். அவர் நொறுக்கப்பட்டது, அவர் அடிக்கப்பட்டது, அவர் காயப்பட்டது, அவர் இரத்தம் சிந்தினது எதற்காகவென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிறோம், சமாதானமாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து பயன்படுத்த வேண்டும். எப்படி நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேனோ இந்த சமாதானத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களிடத்திலும் நான் காட்ட வேண்டும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே ஒன் சைடாக இருக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. வசனத்தை கேட்டு ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படிப்படியாக நாம் நம்மை மாற்றி கொண்டோமானால் நமக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக முடியும். எடுப்போம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் நம்முடைய உலகத்தார் என்றால் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். யாரு? தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன வாக்கினார்? ஒப்புரவாக்கினார். அடுத்தது, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்போ நாமெல்லாம் நம்மை அவர் ஒப்புரவாக்கினார். இப்போ அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார். அதுதாங்க பொறுப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நம்மை ஒப்புரவாக்கினார். இப்போ நம்ம கையில் அந்த ஒப்புரவாக்குதலை, அந்த பொறுப்பை கொடுத்துருக்கார். அந்த பொறுப்பை நம்ம செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். புரியுதா? சமாதானத்தை நமக்கு கொடுத்தார். அந்த சமாதானத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாமும் மற்றவர்களிடத்தில் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முந்தின வசனம் வாசிங்க. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, நம்மை பிதாவோடே தேவனோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இப்போ நமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். சரியா? நம்ம ஊழியம் என்னது? எல்லாரும் வேதத்தை எடுத்துகிட்டு புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணணும், இல்லை தெருவில் போய் பிரசங்கம் பண்ணணும்னு இல்லை. நம்முடைய லிமிட்டுக்கு செய்யக்கூடியது ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அது ஒரு ஊழியம். நம்மளால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா நம்ம கர்வம் நம்மளை தடுக்குது. சமாதானம் ஆகணும்னு விரும்புகிறோம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சமாதானத்தை நான் எடுத்து பயன்படுத்தணும். எனக்கு விருப்பம்தான். ஆனால் என்னில் ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வம் என்ன தடுக்குது. ஏன் நான் சமாதானம் ஆகணும்? நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு கௌரவம், கர்வம், அகம்பாவம் என்னிலே இருக்குது. அது என்ன தடுக்குது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய என்ன விடலை. ஏன் நான் ஒப்புரவாகணும்? நான் சண்டை போட்டேனா? இல்லையே.
நான் யார்கிட்டையும் சண்டை போடலையே, யாரையும் நான் வருத்தப்படுத்தலையே, நான் ஏன் ஒப்புரவாக வேண்டும்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நாம் செய்தோமானால் என்ன கிடைக்கும்? அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வந்தால் அரண்மனைக்குள்ளே என்ன வரும்? சுகம் தானாக வந்துவிடும். சமாதானம் ஆகும்போது, ஒப்புரவாகும்போது 90% சுகம் நமக்கு வந்துடும். வீட்டில் சுகம் இல்லை, மைண்டுக்கு சுகம் இல்லை, மனசுக்கு சுகம் இல்லை, ரெண்டும் சேர்ந்து உடம்புக்கு சுகம் இல்லை, என்னாலும் சுகம் இல்லை. சமாதானம் ஆகி பாருங்க, ஒப்புரவாகி பாருங்க, அது வித்தியாசமான ஒரு அனுபவங்க. சுகம் தானாக வந்துவிடும் நம்முடைய வீடுகளில். இந்த கல்லை தூக்கி போடுறதுக்கும், ஒரு கல்லை நம்ம இப்படி போட்டோம்னா கல் எங்கே போகும்? கீழே வரும். கல் பறக்குமா? பறக்காது, வெயிட்டு. ஒரு பேப்பரை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அது பறக்கும். நம்ம ஒப்புரவாகினால், சமாதானம் ஆகும்போது இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது போல ஒரு அனுபவம் நமக்கு. ரொம்ப எளிதாக பட்டாம்பூச்சி கஷ்டப்பட்டால் பறக்குது, பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது ரொம்ப ஜாலியாக, ரொம்ப லேசாக பறந்து போகுது. அதே மாதிரி தாங்க நமக்கு அனுபவம். அவ்விதமான ஒரு மிக மிக எளிதான ஒரு அனுபவம் கிடைக்கிறது நமக்கு. அது நான் சும்மா சொல்லலை, என்னுடைய அனுபவமாகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் நம்முடைய குடும்பத்தார் நம்ம என்ன செஞ்சாங்க? ஒதுக்குனாங்க, நம்மளை ஒதுக்கி வைத்தாங்க. நம்ம எந்த தவறும் செய்யலை, எதுவும் பண்ணலை. ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னை மட்டும் என்ன செய்கிறாங்க? ஒதுக்குறாங்க. நம்மை மட்டும் என்ன செய்கிறாங்க? ஒதுக்குறாங்க. ஏதோ காரணங்கள், ஆனால் நம்ம தவறு செய்யலை. அப்போ என்ன ஆகுது? நமக்கு வருத்தம் வருது, அழுகிறோம், வருத்தப்படுறோம். ஏன் என் குடும்பத்தார் என்னை ஒதுக்குறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஏன்னு சொல்லி ஒரு சீசனில் நம்ம அப்படி கேட்குறோம். அடுத்த சீசனில் என்ன செய்கிறோம்? நம்ம ஒதுங்கி வாழ்ந்துடலாம், ஏன் அவங்க கூட நம்ம போய் சேரணும், நம்ம ஒதுங்கி வாழ்ந்துடலாம், நிம்மதியான பாடு அப்படி என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. சமாதானம் ஆக வேண்டும் என்பது கட்டாயம், ஒப்புரவாக வேண்டும் என்பது கட்டாயம். அதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு சமாதானம் ஆகணுமா? யாரு கூடயாவது வருஷக்கணக்காக சமாதான கேடு இருக்கா? ஒப்புரவாக வேண்டுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்க, வச்சுட்டு வாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் வச்சுருக்கோம், வாங்கன்னு போய் விரும்பி கூப்பிடுங்க அவங்கள. போதும், அதுதான் சமாதானம். போய் சாரிங்க அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம், மன்னிப்பு கேட்க வேண்டாம். சமாதானம் மிக மிக எளிதான முறையில் சமாதானம் ஆக கற்றுக்கொள்வோம், ஒப்புரவாகுதலை கற்றுக்கொள்வோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். உண்டாக்கி அவருக்கு பிரியமாயிற்று. நம்முடைய ஆண்டவருக்கு அது பிரியமாயிற்று. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு, அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்வது அவருக்கு பிரியமாயிற்று. அந்த ஒப்புரவாக்குதல் இப்போ யார் தலையில் இருக்குது? யார் தலையில் இருக்குது? அவர் ஒப்புரவாகுதலை உண்டாக்கிட்டாரு. இப்போ யார் தலையில் இருக்குது அந்த ஒப்புரவாகுதல்? நம்ம ஒவ்வொருத்தர் பொறுப்பு. அது நம்முடைய தலையில் வச்சாச்சு. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை யார் செய்யணும்? நாம் செய்யணும். வேறு ரொம்ப பெரிய ஊழியம் எல்லாம் செய்ய வேண்டாம். சமாதானம் ஆகுதல், ஒப்புரவாகுதல், அதை செய்வோம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், சமாதானம் ஆகுதலை, ஒப்புரவாகுதலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில். ஏன்னா நான் அப்படி பண்ணினதுனால எனக்கு அது அனுபவம். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. அப்போது இன்றைக்கு நான் ரொம்ப எளிதாக இருக்கிறேன். மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வெயிட் இல்லை, மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கனம் இல்லை. ஏன்னா நான் சமாதானமாக இருக்கேன் எல்லாரோடையும். நான் எல்லாரோடையும் ஒப்புரவாக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்போ அந்த வழியை நான் ஒரு சிலருக்கு சொல்லும்போது அவங்களுடைய கர்வம்தான்
அவங்களுடைய பெருமை தான் அவர்களை தடுக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நம்முடைய பெருமை. எப்படி நான் போகிறது, எப்படி நான் பேசுகிறது, இத்தனை வருஷமாக நான் இல்லையே, இத்தனை வருஷமாக சமாதானம் ஆகலையே அப்படி என்று சொல்லி பெருமை தான் முன்னே நிற்கிறது. நம்மை தாழ்மைப்படுத்துவோம், நம்முடைய பெருமையை குறைத்து நம் ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை, அவர் நமக்காகப்பட்ட இம்சைகளை நினைத்தோமானால் நாம் சமாதானமாகிறது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தூசி, ஒன்றுமே கிடையாது. ஆனபடினால இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், யார் யார் இடத்துல சமாதானம் இல்லை, யார் யார் இடத்துல ஒப்புரவாகணும் அப்படின்றதை எடுத்து நினைக்காதுங்க, கௌரவம் பார்க்காதீங்க. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை அவர் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ஒப்பு கொடுத்தது போல நாம் நம்முடைய பெருமையை விட்டு இறங்கி நாம் தாழ்மைப்படுவோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் ஒப்புரவாக வேண்டியவங்க இந்த உலகத்தில் 2 விதமாக இருக்கிறாங்க, 2 விதமான மக்கள். ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமாம், எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் ஆண்டவரை? நான் எவ்வளவு தப்பு பண்ணுறான், எவ்வளவு தப்பு பண்ணுறா, எவ்வளவு தடவை நான் சொல்கிறது, மதிக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட மதிக்கலை அப்படின்னு சொல்லி நாம் ஒதுங்கி இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சகோதரன் தப்பு பண்ணால் எத்தனை தடவை மன்னிக்கணுமா? 7 எழுவது எவ்வளவு? கணக்கு போடுங்க. 7 எழுவது எவ்வளவு? 490 தடவை மன்னிக்கணுமா? எத்தனை தடவை சொல்கிறது? மண்டையில் ஏறவே இல்லை. செஞ்ச தப்பை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படி என்று சொல்லி நாம் ஒதுங்கி விடுகிறோம். 7-70 தரம் நாம் மன்னிக்க வேண்டும். எண்ணி எண்ணி மன்னிப்பதல்ல, அது எண்ணாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு ஒரு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். இது ஒரு விதமான மன்னிப்பு. அப்படி நாம் யார் யார் இடத்துல சொல்கிற பேச்சை கேட்கல, என்ன மதிக்கலை, என்ன ஒரு கனப்படுத்தலை அப்படி என்று சொல்லி நாம் விலகி இருக்கிறோமோ, தயவு செய்து அப்படி வேண்டாம், சமாதானம் ஆகிக்கொள்வோம். இன்னொரு விதம் என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23, 24 வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகி. போதும். இப்போது எனக்கு என் சகோதரன்கிட்ட குறை இல்லைங்க. என் சகோதரன்கிட்ட நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். என் மனசில் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் அவங்கிட்ட இல்லை, அவகிட்ட இல்லை. ஆனால் யாருக்கு குறை இருக்குது? என் சகோதரனுக்கு என் மேலே குறை இருக்குது. இப்படி பண்ணிட்டான் பார்த்தியா, இப்படி செஞ்சுட்டான் பார்த்தியா அப்படி என்று சொல்லி என் சகோதரன், என்னுடைய சகோதரி என் மேலே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே எந்த குறையும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிமா. நினைவு கூறுவாயாகில். யாருக்காவது நான் தப்பே பண்ணலை, வேணும்னு என்ன அப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்க, வேணும்னு என்கிட்ட அவங்க சமாதானமாக இல்லை, ஒப்புரவாக இல்லை அப்படி என்று இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம். ரொம்ப தலைகீழாக இருக்குல்ல நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளைகள், கற்பனைகள் ரொம்ப மாதிரி குண்டக மண்டக இருக்குது பார்க்கும்போது, இல்லையா? நான் ஏன் போகணும்?
நான் ஏன் போய் சமாதானம் ஆகணும்? நான் ஏன் போய் ஒப்புரவாகணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? உன் சகோதரனுக்கு உன் மேலே குறை இருக்குது, எனக்கு தெரியாது. உன் சகோதரன் உன் சகோதரி உன் மேலே குறை சொல்லிகிட்டே இருக்கிறா. நீ போய் ஒப்புரவாகு. நீ காணிக்க போடுறதுக்கு முன்னால் ஆண்டவர் தேவ சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு முன்னால், பலி செலுத்த முன்னால் முதல்ல போய் உனக்கு நினப்பு வந்துட்டுன்னா என்ன செய்? முதல்ல போய் அங்கே ஒப்புரவாகு, அங்கே சமாதானமாகு. ஆகிட்டு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து, உன்னுடைய பலிகளை செலுத்து, அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ரொம்ப கஷ்டமான காரியமா, கடினமான காரியமாக இருக்கா? சொல்லுங்கள். மிக கடினமான கற்பனையாக இது? ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வருது. நீ சமாதானம் ஆகும்போது உன் அரண்மனை, உன் வீட்டுக்குள்ளே சுகம் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகுது. அது நம்ம சுகத்தை கேட்டு வரல, விரும்பி வரல, தானாக சுகம் நம்மை வந்து சேருகிறது. ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து சாப்பிடாமலேயே, எந்த முயற்சியும் எடுக்காமலேயே சுகம் நம்முடைய வீடுகளில் வருகிறது. அப்போ இந்த 2 பொறுப்பையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சமாதானமாகுதல், ஒப்புரவாகுதல். ஏன் சமாதானம் ஆகணும்? ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் அடிக்கப்பட்டார். நம்மை ஒப்புரவாக்கும்படியாக அவர் பாடுபட்டார். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியம் நாம் செய்கிறதற்கு 100க்கு 100 நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய துதி, ஸ்தோத்திரங்கள், நாம் செலுத்துகிற காணிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால ரொம்ப முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப முயற்சி கிடையாது, ரொம்ப அற்பமான முயற்சி. ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிடுறது, போய் அவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி அவங்கள விசாரிக்கிற, அது போதுங்க. அதுதான் சமாதானம் ஆகிறது, அதுதான் ஒப்புரவாகிறது. சரியா? அடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய கடைசி ஆசை அதுதான். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னால் அவருடைய இறுதி ஆசை ஒன்று இருந்தது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர் ஆமாம், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருப்பது போல அவர்களெல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பிதாவிடத்தில் கடைசியாக ஒரு வேண்டுதல் செய்கிறார். நான் உம்மக்கிட்ட நான் ஒன்றாக இருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றாக இருக்கிறோம், அதுபோல் இவர்கள் எல்லாரும் நம்மோடு ஒன்றாக இருக்கணும். ஆண்டவருடைய கடைசி ஆசை அதுதாங்க. ஆனபடினால நேரம் இல்லை, நீ சமாதானம் ஆக வேண்டுமா, துரிதமாக அதற்குரிய வழியை தேடுங்கள். ஒப்புரவாக வேண்டுமா, நேரம் தாழ்த்த வேண்டாம், கௌரவத்தை பார்க்க வேண்டாம், ஒப்புரவாகி கொள்ளுங்கள். எளிதான முறையில், ரொம்ப சுலபமான முறையில் ஒப்புரவாகி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டிலே சமாதானம் வரும். உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் தானாக உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.